ஹலோ, ஐம் டாக்டர் சரவணன் பெரியசாமி, சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர். புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சை ஒரு முக்கியமான பாகம். அறுவை சிகிச்சை இல்லாம இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% புற்றுநோயை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. அறுவை சிகிச்சை அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பயம் இருக்கு. அதுவும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அப்படின்னா ரொம்ப பெரிய பயம் இருக்குது. ஏன்னா அது உடல் உறுப்பையே நீக்கிறதுனால அதனுடைய பக்க விளைவுகள், பின் விளைவுகள் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த அறுவை சிகிச்சையை அண்டர்கோ பண்ணும்போது அதுலேருந்து ரெக்கவர் ஆகும்போது இமீடியட்டா இருக்கக்கூடிய வலி தான் எல்லாருடைய மனசுலையும் பிரதானமா இருக்குது. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் மெடிசின்ஸ்ல சர்ஜிக்கல் அப்ரோச்சஸ்ல முக்கியமான அப்ரோச் மினிமலி இன்வேசிவ் அப்ரோச்சுங்கிறது. அப்படின்னா நம்ம இந்த இதே புற்றுநோய்க்கான அறுவை சிகிச்சையவே எப்படி நம்ம ரொம்ப மினிமமான துளைகள் மூலமா பண்றோம். ஒரு வயிற்றுல இருக்கிற இரைப்பையால பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை ஆகட்டும், இல்ல நெஞ்சுக்கூட்டுக்குள்ள இருக்கிற நுரையீரல்ல இருக்கிற அறுவை சிகிச்சை ஆகட்டும், இதெல்லாம் எப்படி ஒரு சிறு சிறு துளைகள் மூலமா நம்மளால இந்த அறுவை சிகிச்சையை வெற்றிகரமா பண்ணி முடிக்க முடியுதுங்கிறது தான் மினிமலி இன்வேசிவ் அப்ரோச். இதுல மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரெக்கவரி. அது முக்கியமா வலி, பெயின் அது மிக குறைவா இருக்குது. ரெக்கவரி ரொம்ப ஏர்லியா இருக்குது. இம்மிடியட்டா அவங்களால எந்திரிச்சு நடமாட கூட முடியுது. ஒரு நாள்லயே கூட அவங்க பெரிய அறுவை சிகிச்சையை அண்டர்கோ பண்ணிட்டு நடமாட முடியுது. இதுக்கு பல டெக்னிக் இருக்கு. இன்னைக்கு ரொபாட்டிக்ஸ், லேப்ரோஸ்கோபி, இது மாதிரி பல டெக்னிக்ஸ் இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் அறிவியலோட வளர்ச்சி தான். இந்த மினிமலி இன்வேசிவ் அப்ரோச் மிக சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான அறிவியலோட வளர்ச்சி தான். இதுல இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆகட்டும், கருவிகள் எது மூலமா நம்ம ஆப்ரேஷன் பண்றோம், இந்த ஸ்டேப்லிங் டிவைஸ் அந்த மாதிரி இருக்கட்டும், இல்ல இந்த கேமரா நம்மளுடைய கண்ணாக இருந்து உடல் கூட்டுக்குள்ள போய் அதை ஒவ்வொரு உறுப்பையும், ஒவ்வொரு ரத்த நாளங்களையும், நரம்புகளையும் தனித்தனியா பாக்குற அந்த கேமராவா இருக்கட்டும், இதெல்லாம் பல மடங்கு துல்லியமா முன்னேறிடுச்சு. இதோட ஹெல்ப்போட நம்ம அறுவை சிகிச்சை பண்றதுனால நம்மளால மிக துல்லியமா ஓப்பன் சர்ஜரி ஓப்பன் பண்ண வேண்டிய அதே ப்ரிசிஷனோட இதை நம்ம மினிமலி இன்வேசிவா பண்ண முடியுது.